எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ப்ளோமி ஹியர். புராண கதைகள், முக்கியமாக இந்தியாவில் மிகவும் மதிப்பு மிக்க ஒரு புராணம் அப்படின்னு சொன்னால் அது மகாபாரதம். அந்த மகாபாரத கதைகள்லையும் சரி, இப்போ இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுலையும் சரி, பெண்கள் ஒரு மாபெரும் சக்திகள் அப்படின்ற விஷயத்த நிறைய விஷயங்களாக நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், கதைகளாக கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பெண்கள் இருக்காங்க. நிறைய பெண்கள் தன்னை ஒரு ஒரு ரொம்ப தைரியமான பெண்ணா, ஒரு பெண் நினைச்சா என்ன அவதாரம் வேண்டுமானாலும் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு நிறைய கதைகள் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நார்த் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கு. நார்த் கொரியா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம் கிம் ஜாங் அன். அவர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம், லீடர்னு சொல்லலாம். தன்னோட ஒரு நாட்டை ஒரு 50 வருஷமாக ஒரு ஃபேமிலி கட்டுக்கோப்பாக வச்சுட்ருக்கு. அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்னென்னா, கிம் ஜாங் ஒன் அவங்களோட தாத்தா அவங்களாம் தான் அங்கே கடவுள். அவங்கள தவிர்த்து வேறு யாரும் கடவுள் கிடையாது. அங்கே புனித புத்தகங்கள் கிடையாது, ஹோலி லேண்ட் கிடையாது. ஸோ எல்லாமே அவங்க வச்சது தான் ரூல். அவ்வளோ பெரிய ஒரு மனிதர். வேர்ல்டுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டால் புதின். அவங்கள விளாடிமிர் புதின் அவங்கள சொல்லுவாங்க. அந்த புதினே ரொம்ப விலை உயர்ந்த ஒரு காரை நம்ம கிம் ஜாங் அன் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு நீட் இல்லாமல் ஏதாவது ஒரு ஹெல்ப் அவர்கிட்ட தேவை அப்படின்றதுனால தானே அவங்க அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. என்ன காரணத்துக்காக புதின் அப்படி பண்ணார்னா, ஆயுதங்கள் தேவைப்படுது. அந்த ஆயுதங்களுக்காக கிம் ஜாங் அன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. பொதுவாக கிம் ஜாங் அன் யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற டைப் கிடையாது. பட் இருந்தாலும் புதின்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்க. எல்லாமே ஒரு அரசியல் காரணங்கள் அப்படின்ட்டு இருந்தாலும், கிம் ஜாங் அன் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னா, அவரை மீறி அந்த நாட்டுக்குள்ளே யாரும் போக முடியாது, யாரும் வர முடியாது. யாரும் எந்த பெண்களும் ஈவன் ஒரு 7 வயதுலேருந்து 8 வயதில் இருக்கிற சிறு குழந்தைகள்லேருந்து 60 வயது வரைக்கும் பெண்கள் கற்போடு இருக்க முடியாது. அவரோட விருப்பத்திற்கு உட்பட்டு தான் அங்கே இருக்க முடியும். முக்கியமாக சொல்லப்போனால் அங்கே வேர்ஜின் பெண்கள் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடுமைகள் செய்வார். அங்கே இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அங்கே இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னால் ஸ்பாட்லேயே அவங்க டெத்து தான். அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஹேர் ஸ்டைல் தான் அங்கே வச்சுக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பண்ணணும். முக்கியமாக அவரோட தாத்தா செத்த அன்னைக்கு யாரும் சிரிக்கக்கூடாது. செத்த நாள் வர அன்னைக்கு யாரும் சிரிக்கக்கூடாது. சிரிச்சா உடனே ஜெயிலில் இருப்பாங்க. கிம் ஜாங் அன் அப்படின்ற அந்த பேர் அந்த நாட்டில் யாருமே வச்சுக்கக்கூடாது. அவர் வச்சிருக்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல் அந்த நாட்டில் யாருமே வச்சுக்கக்கூடாது. யாரும் அங்கே குடிக்கக்கூடாது. யாரும் 3 வேளை நிறைவாக சாப்பிடக்கூடாது. இப்படி பல்வேறு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்கே இருந்துகிட்ருக்கு. மக்களும் அதை கடைப்பிடிச்சிட்டு நம்மளோட லீடர் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் அப்படின்ற மனநிலைமையோடு தான் இருந்துகிட்ருக்காங்க. யான்மி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, நார்த் கொரியாவில் வசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா தாய் தகப்பனுக்கும் எல்லா பெண்களுக்கும் இருக்கிற மனநிலை என்னன்னா, நம்ம லீடர் ரொம்ப நல்லவர். அதாவது கிம் ஜாங் உன் ரொம்ப நல்லவர். நம்மளோட நாடை ஒரு தலை சிறந்த நாடாக ஆக்கணுன்றதுக்காக தான் அவர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டுட்ருக்காரு அப்படின்ற மனநிலையில் இருக்கிற ஒரு சாதாரணமான குடும்பத்தில் உள்ளவங்க தான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த யான்மி பார்க் அவங்களோட பக்கத்து வீடு நெய்பர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண், யான்மி பார்க்கோட அம்மா வயசில் இருக்கிற ஒரு பெண்ணை கிம் ஜாங் அன்னோட ஆளுங்க சுட்டு கொள்கிறாங்க. என்ன காரணத்துக்காக சுட்டு கொள்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க ஹாலிவுட் மூவி பார்த்தாங்களாம். ஸோ அந்த காரணத்துக்காக சுட்டு கொள்கிறாங்க. இது வரைக்கும் தூரமாக நடந்த விஷயம் இவ்வளோ பக்கத்தில் நடக்கவும் ஒரு மாதிரி அவங்களுக்கு உடம்பு நடுங்குது. அவங்க அப்பாவை ஆர்மி கேம்பில் கொண்டு போய் வச்சு அவ்வளோ சித்திரவதைப்படுத்துகிறாங்க. யான்மி பார்க்கோட அப்பாவை ஆர்மி கேம்பில் வச்சு அவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா ஒரு விஷயம் யோசிக்கிறாரு, நம்ம தான் இங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம பொண்ணு யான்மி பார்க்குக்கு ஜஸ்ட் 13 வயசு தான் ஆகுது. இங்கேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போய் வேறு நாட்டில் விட்டுட்டோன்னா அங்கே நம்ம பொண்ணு நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை மட்டும் செய்யலாம் அப்படின்னு யோசித்து தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணும் பொழுது அவங்க அப்பாவுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்குது. சரி, சாக தானே போகிறோம், எப்படி போகிற உயிராக இருந்தால் என்ன, தன்னோட குழந்தைய வேறு நாட்டுக்கு தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சீனாவுக்கு போயிடுறாங்க. போகிற வழியில் நார்த் கொரியாவில் இருக்கிற சில மனிதர்களால் யான்மி பார்க் கற்பழிக்கப்படுற மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுது. அப்போது யான்மி பார்க்கோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட 13 வயசு பொண்ணோட கண்ணு முன்னாடியே தன்னோட தாயை
ஒரு 7-8 பேர் மாற்றி மாற்றி கற்பழிக்கிறாங்க. வலி தாங்க முடியாமல் அந்த தாய் வந்து கதறாங்க. இதை விடலாம் பெரிய கொடுமை, நம்ம இந்த நாட்டிலேருந்து தப்பிச்சு போயிட்டா போதும்னு சொல்லிட்டு எப்படியோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே இருக்கிற பெண்கள் கொஞ்சம் பலகீனமாக தான் இருப்பாங்களாம், ஆனால் மதர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம். சீனாவுக்கு தப்பிச்சு போகிறாங்க, அகதிகளோட அகதிகளாக தன்னோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. இதன் பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஏதாவது பண்ணணும், நார்த் கொரியாவில் இருக்கிற பெண்களுக்காக ஏதாவது பண்ணணும், அவங்களோட சுதந்திரத்துக்காக எங்கேயாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நார்த் கொரியாவில் என்ன மாதிரியான கொடுமைகள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா வீடியோஸ்லையும் நிறைய புத்தகங்கள்லையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நார்த் கொரியாவோட துரோகி அப்படின்னு சொன்னால் அது வந்து யான்மி பார்க் அவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யான்மி பார்க் நினச்சிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய மனுஷனை வந்து எதிர்த்து போராடுறோம், எவ்வளோ அவர்கிட்ட படை இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட இல்லாத விஷயமே ஒன்றுமே கிடையாது. ஆயுதங்கள் இருக்குது, எல்லாமே இருந்தும் கூட அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்ம அப்பா இல்லை, நமக்கு சப்போர்ட் பண்ண நமக்கு அம்மா இல்லை. அம்மா இருந்தாலும் அவங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான உமனாலாம் இல்லை. அப்படி இருந்தும் நம்ம அவங்களுக்காக போராடணுமா அப்படின்லாம் யோசிக்கலை. இன்றைக்கி யான்மி பார்க் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிற ஒவ்வொரு மேடைகள்லையும் திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, நார்த் கொரியாவில் இருக்கிற பெண்களை காப்பாற்றுங்க. அட்லீஸ்ட் 7 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களை வந்து, ஒரு 7 வயசு குழந்தைக்கு எப்படிங்க இருக்கும், பிறப்புறுப்புகள் கூட சரியாக வளர்ந்துருக்காது. அந்த குழந்தைய வந்து ஒரு வெர்ஜின் பெண்ணாக யோசிக்கிறாங்கன்னா என்ன மனநிலை அவங்களுக்கு தான் இருக்கும். ஒரு 7 வயசு பொண்ணை ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கிற 7 வயது பெண்களையாக கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி, கிம் ஜாங் அன் தான் கடவுள், அவர் தான் சாமி, உங்களோட உடல் உங்களோட மனசு எல்லாமே அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மூளைச்சலவை பண்ணி பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த பெண்கள் வந்து நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு யோசிக்கவே முடியாது. ஏன்னா அங்கே நீ செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆளே கிடையாது. ஏன்னா அங்கே உள்ள மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து கிம் ஜாங் அன் கூட நீங்கள் வந்து ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து கடவுளோட மறுபிறவி அப்படின்ற ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி நம்ப வைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாமே அங்கே உள்ள பெண்களுக்கு நடந்துகிட்ருக்கு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எஜுகேஷன் இல்லை, பேச்சுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, உடைகள் உரிமை, இப்படி எந்த உரிமை இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பொண்ணை ஒரு ஒரு பருவநிலை அடைகிற வரைக்குமாவது அந்த குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ண கூட விட மாட்டாங்களாம் நார்த் கொரியாவில். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எதிர்க்க ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அது உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம்தான். பொதுவாகவே பெண்கள் வந்து மனசளவில் ரொம்ப பலகீனமானவங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சம்டைம்ஸ் நம்மளுமே வந்து அப்படி தான் இருப்போம். நம்ம அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், சரி தவறுன்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மனசாட்சிக்குன்னு ஒரு விஷயம், இது சரி, இதை செய்யலாம், இதை செய்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். புராண கதைகளில் திரௌபதி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி சபதம் படிச்சிருப்பீங்க. மகாபாரதமில் திரௌபதியால் தான் வந்து அவ்வளோ பெரிய போர் நிகழ்ந்தது அப்படின்னு அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்க எடுத்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. முதல் முறையாக அர்ஜுனர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. உள்ளே வரும்பொழுது, அம்மா நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன், விலை உயர்ந்த பரிசு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு அர்ஜுனர் சொல்கிறாரு. அவங்க அம்மா குந்தி திரும்பி பார்க்காமலே, நீ என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் 5 பேரும் அதை சமமாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் பூமியை அப்படியே தலைகீழாக சுற்றி போகுது. திரும்பி பார்த்தா அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு பெண். இப்படி சொல்லிட்டமே அப்படின்னு அவங்களும் வேதனையில் இருக்காங்க. இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு இவங்களும் திரௌபதி அம்மையாரும் வேதனையில் இருக்காங்க. ஃபைனலாக அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்னது தான் நடக்குது. 5 பேருமே வந்து அவங்கள திருமணம் செய்துக்கிறாங்க. திருமணம் செய்கிற நேரங்களில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பேர் வருதுன்னா, அவங்கள வந்து வேசின்னு சொல்கிறாங்க. 5 பேருக்கு கணவர் பல்வேறு விதமான பேர் வச்சு அந்த திரௌபதி அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க தன்னோட முடிவில் ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க. நான் அக்னியில் இருந்து பிறந்த பெண். நான் வந்து ஒவ்வொரு கணவரோடும் நான் இருக்கும் பொழுது என்னை அக்னி மூலமாக அபிஷேகம் செய்துக்கிட்டு என்னை தூய்மைப்படுத்திக்கிட்டு நான் இன்னொரு கணவர் கூட வாழ்வேன். ஒருவேளை நான் இந்த கணவர் கூட இருக்கும்போது இன்னொரு கணவரை நான் நினச்சேன்னு சொன்னால் அந்த அக்னி என்னை அழிச்சிடட்டும் அப்படின்னு நெருப்பில் சத்தியம் பண்ணிக்கிட்டு திருமணம் செய்துக்கிறாங்க. 5 பேருடனும்
தன்னோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறாங்க. ஒருவேளை அவங்க செஞ்சது தப்பு, அவங்க செஞ்சது ரொம்ப மோசமான எக்ஸாம்பிளாக இருந்தால் இன்னைக்கு திரௌபதி அம்மனுக்காக பல்வேறு இடங்களில் கோயில்கள் இருக்காது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் கடவுளை கூப்பிடக்கூடாது, கடவுளை வணங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு பெருசாக அதன் மீது உடன்பாடு கிடையாது. இந்த மாதிரி தான் திரௌபதி அம்மையாரை வந்து துரியோதனனும் துச்சாதனனும் அவங்களோட சேலையை உருவி மானபங்கம் செய்யும் பொழுது திரௌபதி அம்மையாருக்கு வந்து 3ஆம் நாள் தலை குளிக்கிற நாள், தீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது 3ஆவது நாள் விமன்ஸ் இஷ்யூ இருந்திருக்கு. அப்போ சொல்கிறாங்க, நான் வந்து உனக்கு அன்னி முறை வேணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடல் உபாதைகள் இருக்குது, என்னை விடு அப்படின்னு. ஆனால் துச்சாதனனும் துரியோதனனும் அதை பற்றி காதில் வாங்கவே இல்லை, அவங்களோட சேலையை உருவ முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அப்போ திரௌபதி அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணை மூடி கிருஷ்ண பகவானை வந்து நினச்சிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ண பகவானால் அங்கே வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்க கூப்பிடுறது காதில் விழுந்து உதவி செய்கிறாரு, அங்கேருந்தே உதவி செய்கிறாரு. உதவி செய்வதன் பொருட்டு சேலையை உருவுறாங்க. சேலை மலை போல தான் அங்கே குவியதை தவிர்த்து அவங்களோட உடல் உறுப்புகள் அவங்களோட அனுமதி இல்லாமல் யாராலையுமே அங்கே பார்க்கவே முடியலை. பீரியட்ஸ் டைமாக இருக்குது, நம்ம வந்து கடவுளை கூப்பிடலாமா, முக்கியமாக ஆண் கடவுளை நம்ம கூப்பிடலாமா அப்படின்னு அவங்க நினைக்கல. அதே மாதிரி ஒரு பெண் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம கூப்பிட்றாங்க, நம்ம போகாமல் இருக்கலாமா அப்படின்னு கடவுளும் நினைக்கல. கடவுளுக்கு ஆண் பெண், தீட்டான பெண்கள், தீட்டு இல்லாத பெண்கள், தவறு செய்த பெண்கள், தவறு செய்யாத பெண்கள், இப்படி எல்லாருமே சமம்தான். நம்ம கூப்பிட்டோன்னா வருவாங்க, நம்ம கூப்பிடுறோமா மனசால அப்படின்றது தான் இங்கே மேட்டர். ஃபைனலி கம்மிங் டு த பாயிண்ட், திரௌபதி அம்மையார் தன்னோட ஒவ்வொரு முடிவுகள்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க நினச்சி அந்த அந்த அவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிற கூட்டத்தில் சபதம் விடுறாங்க, இந்த 100 பேரையும் நான் அழிப்பேன், இவங்க 100 பேருக்கும் சர்வ நாசம் நான் செய்வேன். முக்கியமாக துச்சாதனோட தொடையை கிழித்து அந்த ரத்தத்தை என் தலையில் முடிகிற வரைக்கும் நான் வந்து என் கூந்தலை அள்ளி முடிய மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லா சபதங்களையும் நிறைவேற்றுறாங்க. பெண்கள் வந்து பெண்மை மிகுந்தவர்கள் அப்படி இருந்தால், தனக்கு ஒரு கொடுமை நடக்குது, அங்கே அவங்க வந்து அமைதியாக இல்லை, நான் ரொம்ப பெண்மையானவ, எனக்கு நடந்த கொடுமைக்காக நான் அவங்கள மன்னிச்சு விடுறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு நடந்தது இன்னொரு பெண்ணுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுமை நடக்கிற இடத்துல பெண்கள் உக்கிர காளியாகவும் வக்கிர காளியாகவும் மகா காளியாகவும் மாறலாம் அப்படின்றதுக்கு தப்பு கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து திரௌபதி அம்மையார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருப்போம், நிறைய புராண கதைகள் கேட்டிருப்போம். முக்கியமாக மகாபாரதம் அப்படின்ற கதைகளில் நிறைய பெண்கள் வருவாங்க. திரௌபதி வருவாங்க, அம்பை அப்படின்ட்டு ஒரு சூப்பர் கேரக்டரில் ஒருத்தவங்க வருவாங்க. அதன் பிறகு கங்கை தேவி வருவாங்க, குந்தி தேவி வருவாங்க, நிறைய பெண்கள் வருவாங்க. எல்லா பெண்களோட கதைகளும் படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் முக்கியமாக திரௌபதி அம்மையார் கிட்டேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, பெண்களால் எதுவும் முடியும், என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை பழங்கால பெண்களாக இருக்கட்டும், இப்போது இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இருக்கிற இந்த காலத்தில் கூட ஜெயலலிதா அம்மையார் மாதிரி சில பெண்கள், அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை அப்படி. நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றது அவங்கவுங்களுக்கு நடக்கிற நியாயங்களையும் தர்மங்களையும் பொறுத்து தான் இருக்குது. எம்ஜிஆர் சாகும் பொழுது ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன கொடுமை நடந்தது அப்படின்ற விஷயத்த நிறைய புத்தகங்களில் படிச்சிருப்போம், நிறைய ஆர்டிகல்ஸாக படிச்சிருப்போம், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய திரைப்படங்களாக கூட பார்த்துருப்போம். எம்ஜிஆர் பக்கத்தில் நின்னதுக்காக மட்டுமே அவங்களோட சேலைகளை உருவிருப்பாங்க, அவங்களோட தோளில் வந்து ஊசியால் குத்திருப்பாங்க, அவங்க காலில் குத்திருப்பாங்க. இவ்வளோ கொடுமைகள் நடந்ததுக்கு பிறகு ஒரு பெண் இந்த இடத்துக்கு நான் முதலமைச்சராக தான் வருவேன்னு சபதம் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜெயலலிதா அம்மையார் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நியாயம், அந்த நியாயத்துக்குன்னு சில எனக்கு என்னோட நியாயம் சரிதான் அப்படின்னு நினச்சி சில பெண்கள் ஓடுவாங்க. இன்னும் சில பெண்கள் பாவப்படுவாங்க, இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்களும் பாவம். அப்படி நமக்கு ஒரு நியாயம் இருக்குது, அந்த நியாயத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். யாராவது ஏன் நீ படிக்கலை அப்படின்னு கேட்டால் நம்ம அவங்கக்கிட்ட பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். டைம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட டேட்டிங் போயிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிகிட்டு இருந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு, இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம மனசே நம்மளை ஒரு கேள்வி கேட்கும்ல, ஏன் நீ படிக்கலை அப்படின்னு. நம்ம மனசுக்கிட்ட நம்ம பொய் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அவங்கவுங்க மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக இருந்தோம்னா அதுவே போதும். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.